வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஓஏக்கு. அதில வந்து நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி இன்டர்வியூ வான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து கேன்சல் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மத்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்டர்வியூ நடக்க போதுன்னு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது எப்படி நடக்குது? என்னென்ன டீட்டெயிலு? அது கால் லெட்டர் வந்திருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போணும்? அது எப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு வந்து கொடுத்துங்கன்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து இதான் கால் லெட்டருங்க. இது வந்து கால் லெட்டர்ல வந்து நம்ம வந்து என்னென்ன டீட்டெயில் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து ஒண்ணொண்ணா தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அ கீழ்காணம் வந்து பார்த்தீங்கன்னா, பணிக்கான வந்து 9 மணி அது வந்து சூளகிரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 10/10/2025 வருது. அத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா பட் வந்து லெட்டர் வந்து இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. ரிசீவ் ஆனோனே உங்களுக்கு வந்து இந்த லெட்டர வந்து போஸ்ட் பண்றேன். இப்போ வந்து 9:30 மணிக்கு வந்து அட்டர்ன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றுகள் சரிபார்ப்பிற்கு கலந்து கொள்ள வரும்போது கீழ்க்கண்ட அசல் ஆவணங்கள் அதன் பிரதியின் ஒன்று வந்து அட்டாச் காப்பி வந்து அட்டாச் பண்ணி நீ அலுவலர் சான்றொப்பம் மற்றும் நகலுடன் தவறாமல் ஆஜராக வேண்டும் என்று சான்று சரிபார்ப்புக்கு குறிப்பிட்ட நாளில் கலந்து கொள்ள தவறினால் மறுவாய்ப்பு எதுவும் அளிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நாள்ல வந்து கம்பல்சரி போணும். அந்த நாள்ல போம்போது செல்ஃப் அட்டாச்டு காப்பி எட்டு போணும். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுவாய்ப்பு குடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழ்க்கண்ட அசல் ஆவணங்களில் கலந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மாற்றுச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, கல்விச் சான்றிதழ், ஜாதிச் சான்றிதழ். இது வந்து 6 டாக்குமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல குடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போணும். நீங்க வந்து எனக்கு பிரதர் ஒரிஜினல் இல்ல. நான் ரேஷன் கார்ட வந்து நேம் ரிமூவ் பண்ணிட்டேன். புதுசா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பழைய கார்ட வச்சுக்கோங்க. அதே மாரி டிசி வந்து நான் காலேஜ்ல குடுத்துட்டேன் அப்படின்னா, கரண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டடி சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து நீங்க வந்து அதுக்கு அட்டாச் பண்ணணும். அது இல்லாதவங்க கரண்ட்ல தானே படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10த் 11த் முடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸ்டடி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இது 6 வந்து நீங்க வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் கார்டு கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லல. இம்பார்ட்டன்ட் குடுக்கலாம். ஆனா பட் வந்து இதுல வந்து கேட்டிருக்காங்க. புகைப்படம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கொரோனா தொற்று இதர காரணங்களால் பெற்றோர் இருவரும் இருந்திருப்பின், அதற்கான சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க கோவை இதுல. இது வந்து அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாரி விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளி எனில் அதற்கான சான்றிதழ் வந்து குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் பதிவேற்றப்பட்ட ஆவணங்கள் அசல். அது வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது அத வந்து குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருசக்கர வாகனம் ஓட்டுரிமம் அது வந்து குடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இது வந்து தேவையான டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்துட்டு, நீங்க வந்து அந்த டேட்ல வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு, இங்க வந்து பெறுதல்ல வந்து நம்ப பெறுதல் போட்டு, உங்களோட பெயர் போட்டு இங்க வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ ஓஏக்கு வந்து அப்ளை பண்ணக்கான அந்த சீட்டு. இதில வந்து நம்ம வந்து எங்கருந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. என்னன்னா, பணி அமைப்பு சூளகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளர் காலி பண்ணியிருக்கிறேன். இணையதளத்தின் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு விண்ணப்பதாரர்கள் சான்றுகளை சரிபார்ப்புதல் சூளகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வருகை தெரிவித்தல் அப்படின்னு தொடர்பாக சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த மாரி தான் வந்து பார்த்தோம்னா லெட்டர் வரும். இந்த லெட்டர வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்தி வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வரலனாலே நீங்க வந்து கால் பண்ணி சொன்னாலே நீங்க டைரக்ட்டா போலாம். பிரதர் எனக்கு வரல அப்படின்னு சொன்னாலே ஏன்னா இது வந்து ரிசீவ் ஆகுறதுக்கு லேட் ஆகுது. ஆனா பட் வந்து இன்டர்வியூ வந்து சீக்கிரம் நடந்துருது. நம்ம இந்த 10ஆம் தேதி சொன்னாங்க. எனக்கு ரிசீவ் ஆனதே வந்து பார்த்தோன்னா 11ஆம் தேதி இல்ல 12ஆம் தேதி எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. அப்ப வந்து நம்ம வந்து இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ரிசீவ் ஆகுது ஒரு சில இடத்துல. பட் அதுக்கு இருந்தாலே நீங்க வந்து டைரக்ட்டா வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிடிஓ ஆஃபீஸ்ல வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ட தான். இந்த டாக்குமெண்ட்ட தவிர வேற எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்ல இன்டர்வியூக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து முன்னாடி இந்த வீடியோ வந்து போடுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.